வெல்கம் டு பேட் ஸ்டோரி. வாங்க நம்ம வீடியோக்குள்ள போகலாம். நாம இன்னைக்கு என்ன வெப்சீரிஸ் பார்க்க போறோம்னா, வெப்சீரிஸ் பிரசன்ட் லெவலில் வந்து பிபிசி ஜிந்தகின்னு சொல்லிட்டு எபிசோட் 2 அதாங்க பார்க்க போறோம். சரி ஓகே கைஸ், வாங்க நம்ம வீடியோக்குள்ள போகலாம். நம்ம வெப்சீரிஸோட ஸ்டார்டிங் சீன்ல நம்ம கவிதாவோட வீட்டுல தாங்க காட்டுறாங்க. அங்க பார்த்தனா அந்த முதலாளி வந்திருப்பாரு இல்லையா, அவரு வேற ராமுக்கு வேற ஃபாரின் சரக்கு வேற வாங்கிட்டு வந்து கொடுத்துருப்பாரு இல்லையா. இப்ப இவரு என்ன கேட்பாருன்னா, ஏய் ராமு, சரக்கு எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, முதலாளி ஃபாரின் சரக்குனா ஃபாரின் சரக்கு தான், சும்மா தேன் மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லும் போது அவரு சந்தோஷமா சிரிப்பாரா. உடனே ராமு, ஏய் கவிதா, எவ்வளவு நேரம், ஐயா வேற உட்காந்துட்டு இருக்காரு, சீக்கிரமா ஏதாச்சும் எடுத்துட்டு வா அப்படி சொல்லும் போது, இப்ப அவங்களும் இவங்க சரக்குக்கான சைட் டிஷ் எடுத்துட்டு வந்து வைப்பாங்களா. அப்படி வைக்கும் போது இந்த முதலாளி என்ன பண்ணுவாருன்னா, நம்ம ஹீரோனிய ஒரு மார்க்கமாவே பார்த்துட்டு இருப்பாரு. இப்ப இவன் கேட்பானா, முதலாளி சரக்குன்னு நிறைய மீந்துருச்சு, இதை நான் வச்சுக்கவா அப்படி சொல்லி கேட்கும்போது, அட உனக்குல அதையா, நீ இது எல்லாத்தையும் வச்சுக்கோ, உனக்கு இன்னும் தேவைன்னா எனக்கு கேளு, நான் உனக்கு வாங்கிட்டு வந்து தரேன் அப்படி சொல்லிட்டு இப்ப இந்த முதலாளி என்ன பண்ணுவாருன்னா, அவங்கள்ட்ட சொல்லிட்டு அப்படியே அங்கிருந்து கிளம்பும் போது, இப்ப நம்ம ஹீரோனி அவனை வழி அனுப்பிச்சுட்டு திட்டுவாங்களா, குடிகாரன் நாய் அப்படி சொல்லிட்டு ஒரு மாதிரி அவனை திட்டி கது சாத்திட்டு வந்து, இப்ப இவனை பார்க்கும்போது இவனு செம போதில, சரக்கு கொஞ்சம் மிஞ்சிருச்சு, நாளைக்கு குடிச்சுக்கலாம் அப்படின்னு போதில இருக்கும்போது, இப்ப நம்ம ஹீரோனி போய் படுப்பாங்களா. படுத்தோன்னே இவனுக்கு போதை தலைக்கு ஏறினதால நம்ம ஹீரோனி ஒரு மார்க்கமா பார்த்தவன் டப்புன்னு அவன் மேல பாய்ஞ்சு அவளை கெடுக்க ஆரம்பிச்சிருவாங்க. அவனை தடுத்து பார்ப்பாங்களா. குடி போதில இருக்கிறதால இவனுக்கு நிதானம் இல்லாத கண்டபடி அவளை போட்டு சித்திரவதை பண்ணி எடுத்துருவாங்க. ஒரு வழியா இவங்களுக்குள்ள சம்பவம் முடிஞ்சோன்னே இப்ப நைட் ஆகி இப்ப பகல் விடியும் போது அவனும் கொஞ்சம் அசதியா எழுந்துட்டு ஏற்கனவே மிச்சம் வச்சிருந்த அந்த சரக்கு எடுத்து அடிச்சிருவாங்க. அடிச்சவன் வழக்கம் போல அவனுடைய ரிக்ஷா ஓட்டுற வேலைக்கு போயிட்டு அதுக்கப்புறம் வீட்டுக்கு வந்த பிறகு அவங்க மனைவி என்ன பண்ணுவோம்னா, அவனுக்கு அக்கறையா சமைச்சு போட்டுட்டு இப்ப அவனை படுக்க வைக்கும் போது, நேத்து வேற இவன் வலுக்கட்டாயமா அவளை மேட்டர் பண்ணா இல்லையா, சோ அதனால அவளுக்கு அது ரொம்ப ஆசையா இருக்குமா. இப்ப இவன் சாப்பிட்டுட்டு அசதியா படுக்கும் போது இவளுக்கு ஒரு மாதிரியா இருக்கிறதால அவனை போட்டு வருண்டி எடுக்குங்க. ஆனா அவன் தட்டி விடுவான் பாருங்க. கடுப்பானவன் டப்புன்னு அவனை கீழே தள்ளி விட்டுட்டு அவன் மேல ஏறி உட்காந்துட்டு இவ பண்ற சீன்ஸ் எல்லாமே சும்மா வேற லெவல்ல இருக்குங்க. இப்படியே அவங்க கணவரை சம்பவம் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் இப்ப அடுத்த நாள் காலையில தங்க கட்டுறாங்க. நம்ம ஹீரோ ரிக்ஷா ஓட்டிட்டு போயிட்டே இருக்கும்போது இப்ப அந்த இடத்துக்கு அந்த மளிகை கடைக்காரர் முதலாளி வருவாருங்க. அவர் நம்ம ராமு பார்த்தோன்னே, அட ராமு எப்படி இருக்க, நல்லா இருக்கியா அப்படி சொல்லி கேட்கும் போது, அட முதலாளி எனக்கு என்ன, நான் ரொம்ப நல்லா இருக்கேன், உங்களை தான் பார்க்க முடியல அப்படி சொல்லும் போது, அதான் பார்த்துட்டேன் இல்லையா, ஆமா நீ சொல்லு உங்க வீட்டுல எல்லாம் எப்படி இருக்காங்க அப்படி சொல்லி கேட்கும் போது, என் வீட்டுல மனைவி நல்லா இருக்காங்க, நீங்க தான் வர மாட்டீங்க, என் வீட்டுக்கு வர வேண்டியது தானே அப்படி சொல்லும் போது, உன் வீட்டுக்கு வரதுக்காக தான் இப்ப வெயிட் பண்ணிட்டு இருக்கேன், நீ வேணா சொல்லு, நான் இப்பே போயிட்டு உனக்காக ஃபாரின் சரக்கு வாங்கிட்டு உன் வீட்டுக்கு வரேன் அப்படி சொல்லும் போது, கண்டிப்பா முதலாளி நீங்க என் வீட்டுக்கு எப்ப வேணா வரலாம் அப்படின்னு சொல்லணும். அதுக்கு அது முதலாளி என்ன சொல்றாருன்னா, இங்க பாரு, நான் உன் வீட்டுக்கு வரேன், அது மட்டும் இல்லாத இந்தா உனக்கு தேவையான பணமும் நான் தரேன், அதுக்கு பதிலா உன்னுடைய மனைவியே என்ன சந்தோஷப்படுத்த சொல்லு, இந்த விஷயம் யாருக்குமே தெரியாது, நீயும் சரக்கு அடிச்சுக்கலாம், இதே போல உனக்கு நான் காசும் தரேன், உன்னுடைய வாழ்க்கையை நீ என்ஜாய் பண்ணலாம் அப்படி சொல்லும் போது, அந்த காசு வாங்கிட்டு அவன் எண்ணுவானா, அதை எண்ணி பார்த்தோன்னே அவனுக்கும் சந்தோஷமாயிடுங்க. முதலாளி நீங்க எப்ப வேணா வரலாம், இப்ப நான் வீட்டுக்கு தான் போறேன், நீங்க சரக்கு வாங்கிட்டு வீட்டுக்கு வாங்க, நம்ம என்ஜாய் பண்ணலாம் அப்படி சொல்லிட்டு இவன் வீட்டுக்கு போகும்போது அப்படின்னு சீனை கட் பண்ணிட்டு இப்ப அடுத்த சீன் பாத்தீங்கன்னா, நம்ம ராமு அவனோட முதலாளி உட்காந்து சரக்கு அடிச்சுட்டே இருக்கும் போது இப்ப அவனுடைய வைஃப் கிட்ட சீக்கிரமா ஏதாவது சாப்பிடறதுக்கு எடுத்துருவா அப்படி சொல்லும் போது, இப்ப அவளை எடுத்து வந்து வைப்பாளா. அப்படி வைக்கும் போது டப்புனு அந்த முதலாளி அவளோட கையை பிடிச்ச உடனே, முதலாளி என்ன பண்றீங்க, கையை விடுங்க அப்படி சொல்லும் போது, ஏன் என்ன யாரு கேட்க போறா, என்ன உன் வீட்டுக்கு யார கேட்பான்னு நினைக்கிறியா அப்படி சொல்லி கேட்கும் போது, உடனே அவனும் சே நான் ஏன் கேட்க போறேன், முதலாளி உங்களுக்கு என்ன விருப்பமோ செய்யுங்க அப்படி சொன்னோடனே, இதை கேட்ட உடனே நம்ம ஹீரோனிக்கு செம டென்ஷன் ஆயிடுங்க. நான் குடி போதில என்ன வளரன்னு உனக்கு தெரியுதா இல்லையா அப்படி சொல்லி கேட்கும் போது, நான் ஒன்னும் வளரல, முதலாளிக்கு நம்ம பண்ண வேண்டிய கடமை தான் இது அப்படின்னு சொன்ன உடனே இதை கேட்ட அவ்வளவு டென்ஷன் ஆயிடுவாளா. இதை மாதிரி நாயை கட்டினதுக்கு நீங்க ஏன் இவ்வளவு கஷ்டப்படுறீங்க, நானே வரேன் வாங்க அப்படி சொல்லிட்டு அந்த முதலாளியை கூப்பிடும் போது, முதலாளியும் பரவாயில்லையே இவ கூப்பிடறான்னு சொல்லிட்டு அவனு கொஞ்சம் சந்தோஷமா போவானா. உடனே அவ்வளவு டென்ஷன் ஆயிட்டு டப்புன்னு தள்ளி விட்டு எழுந்து நிக்கும் போது, அவனு ஏன் என்ன ஆச்சு, நீ சம்மதப்பட்டு தானே வந்த அப்படி சொல்லும் போது, ஏன்டா நாயை என்னை பார்த்தா என்ன ரோட்ல நிக்கிற பொம்பளை நினைச்சியா, நான் குடும்ப பொண்ணுடா, என்கிட்ட இப்படி வச்சுக்கிட்டேன்னு வச்சுக்கேன், உன்னை என்ன பண்றேன் பாரு அப்படி சொல்லிட்டு ஒரு அருவாமனை எடுத்து அந்த காட்டுவாளா. உடனே அவனை டென்ஷன் ஆயிட்டு அங்க ஓடுவாங்க. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோனி அவனோட கணவரை பார்ப்பாங்களா, அவனு குடிப்பதில படுத்து கிடக்கும் போது இப்ப இவ்வளவு போய் படுத்துருவாங்க. அப்படியே அடுத்த நாள் காலையில பார்த்தனா இப்ப போதையில இருந்து எழுந்து அவனுடைய மனைவி கூப்பிட்டுட்டு அப்படியே எழுப்புவான் பாருங்க. அப்படியே அவளும் டென்ஷன் ஆயிட்டு அவனை ஓங்கி ஒரு உத விட்டவனே, அவனு கீழே வந்தவனே கண்ணா பண்ணான்னு கத்த ஆரம்பிச்சிருவான். எவ்வளவு தேர் இருந்தா புருஷனை எட்டி உதைப்ப அப்படின்னு சொன்னோடனே, இதை கேட்ட அவளும் டென்ஷன் ஆயிட்டு, உனக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா என்ன கல்யாணம் பண்ணிட்டு என் வாழ்க்கை வீணாக்கி இருப்ப, உனக்கு எப்ப பார்த்தாலும் குடிக்கணும், உன்னால குழந்தை கொடுக்க முடியலன்னு சொல்லிட்டு வேற ஒருத்தனை கூட்டாந்து அதுக்கான முயற்சியில் ஈடுபடுறிய, நீ எல்லாம் ஆம்பளையா அப்படி சொல்லி கேட்ட உடனே அதுக்கு அவனை டென்ஷன் ஆயிட்டு, ஆமா எனக்கு என் சந்தோஷம் தான் முக்கியம், நான் தண்ணி அடிக்கிறேன் ஏதோ பண்றேன், அது கேட்க நீ யாரு, இதுக்கப்புறம் என்கிட்ட அது மாதிரி எல்லாம் கேட்கறவளை வச்சுக்காத அப்படி சொல்லிட்டு அவளை கண்ணபனான்னு திட்டிட்டு அவன் அங்கிருந்து போயிடுவாங்க. நம்ம ஹீரோனே அழுதுட்டு நின்றுட்டே இருக்கும் போது அப்படின்னு சீனை கட் பண்ணிட்டு இப்ப அடுத்த சீன் பாத்தீங்கன்னா, நம்ம ஹீரோ செம டென்ஷன்ல போயிட்டு அவன் ஃப்ரெண்டு கூட சேர்ந்துட்டு செம்மையா சரக்கு அடிச்சுட்டு அப்படியே அவனோட அந்த ரிக்ஷா வண்டியை ஓட்டிட்டே வரும்போது ஆப்போசிட்ல பாத்தீங்கன்னா ஒரு குட்டியான
வருமா அது என்ன பண்ணுனா டப்புன்னு அவனை இடிச்ச உடனே அவனை கத்திக்கிட்டே கீழே வந்துருவாங்க. அப்படியே இந்த சீனை கட் பண்ணிட்டு இப்ப வீட்டுல பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோனி வரட்டி தட்டிட்டு இருப்பாங்களா. அப்படி தட்டிட்டே இருக்கும்போது இப்ப அங்க ஒருத்தன் வேகமா ஓடி வருவாங்க. வந்தவன் அண்ணனுக்கு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு, அவர் ஹாஸ்பிட்டல்ல சேர்த்திருக்காங்க அப்படி சொன்ன உடனே நம்ம ஹீரோனி பதறி போயிட்டு என்ன அங்க கூட்டு போப்பா அப்படி சொன்னதுக்கு அப்புறம் அப்படியே இந்த சீனை கட் பண்ணிட்டு இப்ப அடுத்த சீன் பாத்தீங்கன்னா ஹாஸ்பிட்டல்ல தாங்க காட்டுறாங்க. நம்ம ஹீரோனி போயிட்டு என்னங்க ஆச்சு உங்களுக்கு அப்படி சொல்லி கேட்க அதுக்கு அவனும் ஆமா நீ எப்படி இங்க வந்த அப்படி சொல்லிட்டு அவன் அழுதுட்டே கேட்பானா. அதுவா உங்களோட ஃப்ரெண்டு தான் என் வீட்டுல வந்து தகவல் சொல்லும் போது அவன் தான் என்ன கூப்பிட்டு வந்தான் அப்படி சொன்னதுக்கு அப்புறம் என்ன மன்னிச்சிடுமா, நான் செஞ்ச பாவத்துக்கு தான் எனக்கு இதே மாதிரி ஆயிடுச்சு அப்படி சொல்லும் போது அதெல்லாம் விடுங்க நான் மறந்துட்டேன், எனக்கு இப்ப நீங்க மட்டும்தான் எனக்கு வேணும் அப்படின்னு அவ அழுவ. நீ அழுவாத, எனக்கு என்ன ஆச்சுன்னு எனக்கே தெரியல அப்படி சொல்லிட்டு இவங்க புலம்பிட்டே இருப்பாங்களா. இப்ப அந்த இடத்துக்கு வந்த டாக்டர் யாருமா நீ எதுக்குமா சத்தம் போடுற அப்படி சொல்லி கேட்க அதுக்கு அவ என்ன சொல்லுவானா டாக்டர் இவர் என்னோட வீட்டுக்காரு அப்படி சொன்னதுக்கு அப்புறம் அதுக்கு டாக்டர் என்ன சொல்லுவாருன்னா ஏமா இவருக்கு ஆக்சிடென்ட் ஆனதுல கால்ல ரொம்ப அடிபட்டு இருக்கு, அவருக்கு உடனே ஆபரேஷன் பண்ணி ஆகணும், அப்பதான் அவர் நடப்பாரு, ஆபரேஷனுக்கு குறைஞ்சது ஒரு 50,000 ஆகும், முதல்ல அதை ரெடி பண்ணு அப்படின்னு அவர் சொன்ன உடனே இதை கேட்ட நம்ம ஹீரோனி அழுவ ஆரம்பிச்சிருவாங்க. ஏன்னா 50,000ன்றது அவங்களுக்கு பெரிய அமௌண்ட் இல்லையா. அவங்க அப்படியே அழுதுட்டே இருக்கும் போது இப்ப டாக்டர் அவங்க வந்து போயிடுவாரா. அப்படியே இந்த சீன் கட் பண்ணிட்டு இப்ப அடுத்த சீன் பாத்தீங்கன்னா வீட்டை தாங்க கட்டுறாங்க. நம்ம ஹீரோனி ஆக்சிடென்ட் ஆனதால இப்ப அவ்வளவு உட்காந்து அழுதுட்டு இருப்பாளா. தன்னுடைய கணவர் எப்படி காப்பாத்துறது தெரியாம அழுதுட்டே இருக்கும் போது இப்போ ஒரு குரலை கேட்குங்க, ஏ ராமு இருக்கியா அப்படி சொல்லி கேட்கும் போது நம்ம ஹீரோனி எதுவுமே பேசாம இருப்பாங்களா. இப்ப அங்க வந்தது வேற யாரும் இல்லைங்க, அதங்க அந்த மளிகை கடைக்காரன். உள்ள வந்தவன் நம்ம ஹீரோனி பார்த்துட்டு ஆமா உன் வீட்டுக்காருக்கு என்ன ஆச்சு, நான் சிலது கேள்விப்பட்டேன் அவனுக்கு ஏதோ ஆக்சிடென்ட் ஆயிடுச்சாமே அப்படின்னு இவன் அக்கறையா கேட்க அதுக்கு நம்ம ஹீரோனி அழுதுட்டு ஆமா முதலாளி அவருக்கு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு அப்படி சொல்லி அழுவ. ஐயோ நான் கேள்விப்பட்டது அப்ப உண்மைதான் போல, பாவம் உனக்கு எவ்வளவு கஷ்டம் பாரு, அவனை கல்யாணம் பண்ணிட்டு நீ கஷ்டப்படுற, இப்ப அவனுக்கு ஆக்சிடென்ட் ஆயிட்டு நீ கஷ்டப்படுற, இப்போ மோசமான சூழ்நிலை தான் உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு சரி நான் போயிட்டு வரேன் அப்படின்னு அவன் கிளம்புவானா. உடனே நம்ம ஹீரோனி அவரை ஒரு நிமிஷம் இருங்க முதலாளி அப்படின்னு சொல்லும் போது அதுக்கு இவனை சொல்லுமா என்ன விஷயம் அப்படின்னு கேட்பானா. அதுக்கு அவன் என்ன சொல்லுவானா, முதலாளி எனக்கு ஒரு உதவி தேவைப்படுது, அது உங்களால் மட்டும் தான் முடியும், என் வீட்டுக்காரோட உயிரை காப்பாத்தணும்னா அது கண்டிப்பா உங்களால முடியும், எனக்கு கொஞ்சம் காசு தேவைப்படுது அப்படின்னு சொல்லி இவ கேட்க அட ஏமா என்கிட்ட கேட்கறதுக்கு நீ ஏன் கூச்சப்படுற, கண்டிப்பா நான் உனக்கு உதவுறேன், ஆமா எவ்வளவு வேணும் அப்படின்னு சொல்லி கேட்க எனக்கு ஒரு 50,000 வேணும் அப்படி சொன்ன உடனே அதுக்கு அவன் என்ன சொல்லுவானா 50,000 தானே அதெல்லாம் பிரச்சனையே கிடையாது, அதை நான் கொடுத்துருவேன், ஆனா 50,000 கொடுத்தானா எனக்கு என்ன கிடைக்கும், உனக்கு தான் நல்லா தெரியுமே நான் ஒரு வியாபாரின்னு, சோ அந்த 50,000 நான் ஏதாச்சும் முதலீடு பண்ணா அது எனக்கு ரிட்டர்ன் வரும், இப்போ உனக்கு கொடுக்க போற காசுக்கு எனக்கு என்ன லாபம் அப்படி சொல்லி இவன் கேட்க அவ்வளவு சைலண்டா இருப்பாளா. உடனே வேற சொன்னா அது மட்டும் இல்லாத அந்த காசு நான் கொடுக்கும் போது நீ ஏற்கனவே என்ன திட்ட தெரியுமா, நான் ஒரு பொம்பளை பொறுக்கி அப்படி இப்படின்னு, இப்ப மட்டும் என்கிட்ட ஏன் காசு வாங்குற அப்படி சொன்ன உடனே தயவு செய்து என்ன மன்னிச்சிருங்க, அன்னைக்கு இருக்கிற கோவத்துல நான் அப்படி பேசிட்டேன், ஆனா இதுக்கப்புறம் நான் அதுமாதிரி பேச மாட்டேன், தயவு செய்து எனக்கு அந்த காசு கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்க அதுக்கு அவன் என்ன சொல்லனா சரி ஓகே உனக்கு நான் அந்த காசு தரேன், ஆனா நீ அதுக்கு பதில் என்னோட ஆசையை தீர்த்து வைக்கணும் அப்படி சொன்னதுக்கு அப்புறம் இவளு திருத்தணும் மொழிப்பாளா. உடனே இவ கேப்பா எது மாதிரி ஆசை முதலாளி அப்படின்னு சொல்லி கேட்க அதுக்கு அவன் என்ன சொல்லுவானா பொறுமையா நடந்து போயிட்டு அந்த சேர்ல உட்காந்துட்டு என்ன சொல்லுவானா நீ போட்டுக்கிறத எல்லாமே கழட்டிட்டு வந்து என்னோட மடியில உட்காரு அப்படின்னு அவன் சொல்ல அதை கேட்ட அவளும் அப்படியே ஷாக் ஆவாளா. அப்படியே இதனோட 2வது எபிசோடு முடிச்சிருப்பாங்க. இதுக்கப்புறம் இன்னும் 2 எபிசோடு தாங்க இருக்கு, அது ஒரே வீடியோ பார்த்தலாங்க. இதோட வருது நான் உங்கள் மிஸ்டர் பிஜே. தேங்க்யூ கைஸ்.